ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு காமிச்சிட்டு கிளம்புறது தான் எங்களோட முழு நோக்கமே. சரிங்களா? இதில் என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெல் லேப்டாப்பு. இந்த டெல் லேப்டாப் பார்த்திங்கன்னா தனி வீடியோவாகவே உங்களுக்கு நாங்கள் போட்டிருக்கோம். சரியா? டெல் லேப்டாப்பு i9. இது i9 என்னப்பா ஒரு அட்டோ சாப்டாப்ல அன்வர் ரெண்டு இதப்பா சில்லற அவங்ககிட்ட கொடுத்துட்டு. ஸோ டெல் லேப்டாப்பு i9 ஜிபி ரேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 64 ஜிபி ரேம் இருக்குது, 64 ஜிபி ரேம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 1 TB எஸ்எஸ்டி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த லேப்டாப்போட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3 லட்ச ரூபா இருக்குது. நான் உங்களுக்கு கொடுக்குற விலை வெறும் 70,000 ரூபா. புது லேப்டாப்பு துபாயிலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. சரியா? துபாயிலேருந்து வரையில் வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஓனிஸ்க்குன்னு வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க. விற்கிறாங்க. 2 லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க, 1 விற்கிறாங்க. சரியா? ஸோ இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 64 ஜிபி ரேமு, அதே மாதிரி 1 TB ப்ளஸ் 256 ஜிபி எஸ்எஸ்டி, 1250 ஜிபி எஸ்எஸ்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்டெல் கிராஃபிக்ஸு அது இதுன்னு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. i9னா நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஸ்கோர் வி ப்ரோ. சரியா? இதோட ப்ராசஸ்லாம் பயங்கர ஹெவிங்க. நீங்கள் வேணால் நெட்டில் பார்த்துக்கங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. சரியா? அது ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த விலை கம்மியான விலையில் புது மொபைல் சீல்டோடு ஒன்று வந்திருக்கு. சரியா? விலை கம்மி தான். ஆன்லைன்லேயே 5500 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக தெரில. இது 5500 6000 ரூபா இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா சீல்டு பேக். இது சரியா? 5500 6000 ரூபா இருக்கும். எவ்வளோப்பா இருக்கும் இது பாரு ஆன்லைனில். நான் உங்களுக்கு 4000 நாடம் தான் இருக்கேவா. ரொம்ப கொடூரமான விலையாக இருக்கப்பா. வெறும் 5000 ரூபா தான் இருக்கே. இது இல்லை, வெறும் 5000 ரூபா தான் இருக்காம். பஸ் ஆனால் கலர்லாம் வேறு மாதிரி இருக்குது. AI ப்ளஸ் இது அப்படியா? இந்த ஃபோனே நல்லா இருக்குல்ல. ஆனால் நான் உங்களுக்கு தர விலை 4300 ரூபாய்க்கு தரேன். ஸோ கடையில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு புதுசு வாங்கின போனால் எவ்வளோ இருக்கும்? 5000 ரூபா கொடுத்து வாங்கணும், இல்லை 6000 ரூபா கொடுத்து வாங்கணும். சரியா? சரி, 4000 ரூபாய்க்கு தரேன். விடுங்க, 4000 ரூபா அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னால் கம்மி பண்ண முடியாது. 4000 ரூபாய்க்கு தரேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா போக்கோ சீல்டு பீஸுங்க. இது அதே மாதிரி தான் போக்கோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது 4500க்கு தரலாம். சரியா? 4500. ரெண்டு எல்லாமே சீல்டு பேக். இது செகண்ட்ஸ் கிடையாது. யாராவது ஒருத்தர் வச்சு கை வச்சு பார்த்ததுலாம் கிடையாது. யாருமே பார்க்காதது. நம்ம தான் ஓப்பன் பண்ணியே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ புது மொபைல். ஆமாம், நீங்கள் சிம்மை போட்டிங்கன்னா வாரண்டி எல்லாமே ஆக்டிவேட் ஆகிரும். அடுத்த நாள்லேருந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ இதோட ப்ரைஸு 4500. ரெண்டு சேர்த்து 9500. சரியா? கடைக்காரங்களே வாங்கி வச்சுக்கிறீங்க, எனக்கு தெரியும். ஸோ இது ஒரு கஸ்டமர் இப்போ போடுறேன்டாரு, காசு போடுறேன்டாரு. போட்டாரா என்னன்னு தெரில. ஒன்றும் போடல இது. சரியா? 24,000 ரூபா போட்டிருந்தோம். ஓப்போ ஃபைண்ட் N2. இப்போ காசு போடுறேன்டாரு. இப்போ தான் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பேசினார். நாங்கள் அதுக்குள்ளே இங்கே வீடியோ போட வந்துட்டோம். ஒரு வேளை போட்டாலும் போட்டுருவார், பாப்பா வெயிட் பண்ணுவோம். ஓப்போ ஃபைண்ட் N2 ஃப்ளிப். இது 24,000 ரூபா போட்டிருக்கோம். 24,000 ரூபா போட்டிருக்கோன்னா மொபைல் பார்த்திங்கன்னா கடை காலி பண்ணும்போது அப்படியே புதுசு. சரியா? ஒரு மொபைல் செகண்ட்ஸ்னால் அது வேறு. இதெல்லாம் எப்படி செகண்ட்ஸு பழைய மாடல் ஆச்சு. புரியுது, பழைய மாடலாக இருந்தால் கூட ரொம்ப பழைய மாடல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் பாருங்கள், கேபிள்லாம் அழுக்காக இருக்க தவிர யூஸ் பண்ணாத கேபிள். தெரியுதா இல்லையா உங்களுக்கு? இந்த வெளில தெரியுது பாருங்கள், யூஸ் பண்ணாத கேபிள். ஸோ அதுதான் உண்மை. சரியா? இதுவும் அப்படி தான், யூஸ் பண்ணாத ஒரு சார்ஜர். மொபைலை கொஞ்சம் எடுத்துக்காட்டா.
செம்மையாக இருக்குது பாஸ். அப்படியே ஒரு கெத்து. புது மொபைலு நம்ம இப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட்ஸ் யூஸ் பண்ணல. இதெல்லாம் செகண்ட்ஸாகவே இந்த விலை தான் விற்பானுங்க. நாங்கள் உங்களுக்கு புது மொபைலாகவே தரோம். வாரண்டி இருக்காது. நீங்கள் வாரண்டின்னு கேட்டுற போகிறீங்க. ஓப்போ ஃபைண்ட் N2 ஃப்ளிப்பு வந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வந்த மாடல் தான் இது. அப்படி தானே ஒரு 2 இயர் இருக்குமா இது? 2-3 நெட்டில் பார்த்தீங்க பாஸ். எல்லாமே கையில் நெட்டில் இருக்குது. நாங்கள் என்ன பொய்யா சொல்ல போகிறோம்? நீங்களாக முடிவு பண்ணிக்கங்க. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்க போகிறீங்க. ஸோ இதோட விலை 24,000 ரூபா. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8 GB ரேமு 256 GB. ஸோ 2 பேர் ஃபோன் பண்ணாங்க. ஒருத்தர் கேரளாவிலேருந்து ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். இன்னொருத்தர் வந்து வேலூர் குடியாத்தமாக ஏதோ ஒரு ஊர் சொன்னார். அது ஊர்லேருந்து ஃபோன் பண்ணார். வரண்டில் காசு போடுறேன்னு தான் சொன்னார். 2 பேருமே காசு போடுறேன்னு தான் சொன்னாங்க. பார்க்கலாம் யார் போடுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம். இங்கே ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. ஹலோ சார், அந்த சோனியை பார்த்து போட்டிங்களா சார்? சோனியா? இந்த இருங்க பாஸ். அது போட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் இன்னைக்கு பார்த்துடுறேன் பாஸ். கொஞ்சம் சரி சரி. ஓகே புரியுது. யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணா. ஓகே. இது மோட்டோ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 12 GB ரேம். இது மோட்டோ எட்ஜ் 40 12 GB ரேமு இல்லை 8 GB ரேமு 256. 8 GB ரேமு 256. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9,500. 9,500 ரூபா. மொபைல் வந்து பக்காவாக இருக்குது. புதுசுன்னு சொல்ல மாட்டேன், செகண்ட்ஸ் தான். சரியா? ஆனால் மொபைல் அந்தளவுக்கு யூஸ் பண்ணல, லைட் யூஸ்டு. 8 GB ரேமு 256. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் எழுதிடுவேன், ஸ்டிக்கர் ஓட்டிடு 9,500. 9,500 ரூபா. தாராளமாக வாங்கலாம். பஜாரில் எவ்வளோ தெரியுமா வைக்கிறான்? மோட்டோ எட்ஜ் 40 12,000 ரூபா 11,000 ரூபா தான் விலை. 12,000 ரூபா இல்லை 13,000 ரூபாய்க்கு கூட விற்கிறானுங்க. சரியா? அதனால வந்து நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குற விலை 9,500 ரூபா. 9,500. சரியா? கேட்காம யாரும் பாஸ் சில பேர் காசு வந்து என்ன ஏதுன்னு கேட்காம போட்டுடுறீங்க. அது எனக்கு ரொம்ப குழப்பமாகுது. தயவு செஞ்சு என்கிட்ட பேசிட்டு காசு போட்டு விடுங்க. இதா 9,500 ரூபா. கேட்காம கொள்ளாமல் நேற்றுலாம் வந்து 2 பேர் காசு போட்டாங்கப்பா. ஒரே குழப்பமாக. ஒருத்தருக்கு ரிட்டர்ன் கொடுக்குறக்குள்ள போதும் ஆயிடுச்சு. மோட்டோ எட்ஜ் 50. இது வந்து மோட்டோ எட்ஜ் 50. இது 40 இதில், இது எட்ஜ் 50 இது. ஸோ இது வந்து 13,000 ரூபா. இதோட ஒரு நம்பர் கூட. இது 13,000 ரூபா. இது ஒருத்தர் வாங்கிட்டாருப்பா. இது அந்த பையன் ஒருத்தர் வந்து வரேன்னு சொன்னான்ல. வரேன்னு சொன்னான்னா என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம். மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோ 5G மொபைலு 8 GB ரேமு 256. ஸோ 13,000 ரூபா. 13,000 இது. இல்லை OnePlus 11R 2-3 இருக்குது. ஒரே குழப்பமாகுது. இருங்க நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடைக்காரங்க. இது சரியா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கஸ்டமரோட. இது யார் இதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும்போது மாற்றி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கடந்து மாட்டிக்குவோம். இது வந்து OnePlus 11R வந்து 8-128 பாக்ஸ் தான் இருக்குது. மொபைல் வந்து இந்த உடஞ்ச மொபைல்னு நினைக்கிறான். 12,500 ரூபா சொன்னார் அவர். வெளியூர்லேருந்து போட்டு விட்ருக்காரு. ஸோ விற்கலை. இது சில நேரங்களில் இது மாதிரி விற்கும். உடஞ்சி வேறு இருக்குது. பேக் டோர் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. கேமராவில் ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. சரியா? டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. பேக் டோர் வந்து வெளியில் தள்ளிகிட்ருக்கு. ஸோ இவ்வளோ இஷ்யூ. நான் விலை உண்மையை சொல்லிடணும். நமக்கு வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அது வந்து அப்புறம் சங்கடமாயிடக்கூடாது. நமக்கு நீங்கள் புரிஞ்சு வாங்கிட்டிங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. விலை கம்மியாக கூடையான்றது பிரச்சனை கிடையாது. புரிஞ்சு வாங்குறது தான் இங்கே இஷ்யூ. அதே மாதிரி 8-128 கேமரா பயங்கர மங்கலாக இருக்கும். காரணம் என்னென்னா நம்ம சொல்லவே வேணாம், இங்கே டெஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் கேமரா மட்டும் ஆன் பண்ணி காட்டு. இங்கே பாருங்கள், பயங்கரமாக மங்கலாக இருக்குது. லைட்டாக கிடையாது, எங்கே மங்கலாக தான் இருக்குது. சரியா, ஃப்ரண்ட் கேமரா கூட மங்கலாக தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,500 அடுத்ததாக OnePlus 11R. இது ஓப்பன் பண்ண. இது யாருது? ரோஸ் வந்து 19,500 சொல்லியிருக்காப்புல. இப்போ நம்ம 12,500 உள்ள ரேட்டு அது. இது வந்து 19,500. இதுவும் OnePlus 11R தான். யாரா பஜாவா? 500 நான் தரேன், போக மாட்டேது. இப்போ காசு போல, எல்லாமே ஒன்றுமே கிடையாது. 500 கூட கிடைக்காது. இதில் A+9 புதுசே 5,000 தான் இருக்கு. காசு கொடுத்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து OnePlusல வந்து 11R. ஸோ இந்த மொபைல் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, தெளிவாக இருக்குது. ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 19,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 16 GB ரேமு. ஸோ ராமு ஜிபி அதிகம். இதில் சார்ஜர்லாம் இல்லை, வெறும் மொபைல் மட்டும்தான். 16 GB ரேமு, 256. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பலன்னு இருக்குது, ஒரு சின்ன டென்ட்டு கிராச் கிடையாது. ஸோ 19,500. 16 GB ரேமு, 256 GB. இதோட மூடியங்கவா? இப்போ இதோட மூடியங்க கீழே இருக்கு பாரு. அடுத்ததான் இன்னொரு 11R. இந்த 11R வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருப்பா, லாக் இருக்குது, இதாக இருக்கா? இப்போ ஃப்ளைட் மோடு ஆன் பண்ணு. ஆனில் தானே இருக்கு. அப்பயே நெட்டு வந்துட்டு இருக்கு. எப்படி? ஒருவேளை ஒய்ஃபை ஆனில் இருக்கா பாரு. 10-25 வந்துருக்குண்ணே. அப்படியா? இல்லைடா, ஒய்ஃபை ஆனில் தான் இருக்கு. இங்கே பாரு, ஒய்ஃபை ஆன்ல இருந்தாலும் வராது. 10-25 தான் மெசேஜ். ஒய்ஃபை ஆஃப் பண்ணிடு. ஒய்ஃபை மெயினாக, ஏன்னா அப்புறம் வீடியோ வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இது வந்து இன்னொரு OnePlus 11R. இது யார் கொடுத்தாங்கன்னு தெரில, பார்த்தா தான் தெரியும் எங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 15,500. சரியா, 15,500. இது வந்து பேக் டோர் சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பேக் டோர் பாருப்பா, இது என்ன ப்ராப்ளம்னு. சிக்ஸ்டீன் GB ரேமு, 256. கிளாஸ் உடஞ்சிருக்கு. பேக் டோர் சேஞ்ச் பண்ணியிருக்கு. சரியா, பேக் டோர் உடஞ்சிருக்கு, கிளாஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கு. வேற என்னவா? கிளாஸ் வந்து மாற்றிட்டு, கிளாஸ் வந்து உடஞ்சிருக்கு. சரி, ஓகே. கிளாஸ் புரோக்கன் ஆகிருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் வந்து மாற்றிருக்கு. 16 GB ரேமு, 256. சரியா, ஜிபிலாம் அதிகம். ஆனால் என்னென்னா கிளாஸ் புரோக்கன் ஆகிருக்கு, பேக் டோர் சேஞ்ச் பண்ணியிருக்கு. கேமரா மட்டும் எப்படி இருக்குன்னு காட்டு. கேமரா, ஸோ கேமராலாம் தரமாக தான் இருக்குது. கேமராலலாம் எந்த இஷ்யூமே கிடையாது. ஒரு டஸ்ட்டு கூட இல்லை. ஆமாம், கேமராலலாம் ஒரு டஸ்ட்டு கூட இல்லை. விலை வந்து பார்த்திங்கன்னா 15. சார்ஜர் இல்லை, மொபைல் பாக்ஸ் தான், சார்ஜர் கிடையாது. இந்த இது 3 எடுத்து அப்படி வச்சுருவேன் இந்த ஓரமாக. இப்போ வந்து OnePlus 11
OnePlus 11 11 கூட 3 பீஸ் இருக்குது. ஸோ OnePlus 11 கூட 3 பீஸ் இருக்குது. அதையும் நான் செக் பண்ணி சொல்கிறேன். இருங்க. ஸோ 6 பேருக்கு பாக்ஸு 6 பேரா? ஓ இவன் தான் ஃபோன் பண்ணானா அவனுக்கு? பரட்டை விட்டுரு. முகமது கபூர் யார்? ஸோ இது வந்து OnePlus 11 என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்க்கலாம். இருங்க. ஸோ OnePlus 11 எங்கே இருக்குது பாரு? 3 பீஸ் இருக்குது. அதான் ஒன்று தான். இது இப்போ இந்த பீஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜரு பாக்ஸ் இருக்குது. இது வந்து இந்த பேக் டோர் லைட்டாக அதுதான் நினைக்கிறேன். இது யாருது? இது பச்சை கலரா? எதுவா இதா? திரும்ப வந்து கொடுக்கலையோ? எதுவுமே இல்லையப்பா. கேளு. இவர் எங்கேயோ போட்டு போயிட போகிறானுங்க. ஸோ இது வந்து OnePlus 11 ஏறிங்க. ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஒன்றில் பாக்ஸில் வெறும் மொபைலே காணும். இது ரெண்டுலேயும் இருக்குவா? இது இப்போ இந்த பச்சை கலராக இருக்குமோ? இதுக்கு வந்து சார்ஜர்லாம் இருக்கா? OnePlus 11 ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8/128. ஸோ 8/128 பாக்ஸு மொபைலு, சார்ஜர் கிடையாது. ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்கு? 20,500 போட்டிருந்துச்சு. ஸ்டிக்கரை பிடிச்சிட்டாங்க. 20,500. அப்போ ஒட்டிரு 20,500. ஸோ ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8/128 தான் OnePlus 11 20,500. அடுத்ததாக ஒரு 11 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 23,500. இது ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா இது 16 GB ரேமு. 16 GB ரேமு 256 GB. இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த ஓரத்தில் வந்து சின்னதாக ஒரு டென்ட்டு மாதிரி இருக்குது, உடஞ்சது மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இதோட விலை வந்து ரொம்ப கம்மி. வேறு எங்கேயுமே எந்த ஃபால்ட்டும் கிடையாது. ஸோ இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23,500 கொடுக்குறாப்புல. 16 GB ரேமு 256 GB. பாக்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் கேபிள் எல்லாமே இருக்குது. ஸோ 23,500 செம்ம ரேட்டு. பார்த்துக்கோங்க. ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க. இந்தவா அடுத்தது இதுதான் வந்து மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதானே? இந்த ஃபோன் எது? இதுதானே? இதாக இருக்கு பாருங்கள். இதுதான் இந்த ஃபோனு. இதுவும் OnePlus 11 தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 23,500. ஸோ இது 8/128. இதுக்கு வந்து பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஸோ ஏன்னா 3 இருக்குது. அதனால குழம்பிடக்கூடாதுல்ல. அதனால தான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இது வந்து 12R. OnePlusல வந்து 12R. இதுவும் பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது. ஃபுல் கிட்டோடு இருக்குது. புதுசாக வேறு இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 25,500. 25,500. 25,500 இது.
வாரண்டி இருக்கலாம். அது 8128 தானா, OnePlus 12R 8128. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 25,500, 25,500. விவோவில் வந்து 2 மாடல் இருக்குது. விவோவில் வந்து V3060e வந்து 2 மொபைல் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ கட்டலை. ஸோ இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் இது. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா அவர் இஎம்ஐ கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து அந்த ஃபோனை பக்குன்னு யூஸ் பண்ணோம். அது ரிஸ்க் அது. சரியா, அது வந்து கஸ்டமர், இது கடைக்காரங்களாக இருந்தால் ஒரு கேரண்டி வாங்கலாம், கட்டுற வரைக்கும் நம்ம பொறுப்புன்னு. கஸ்டமர்கிட்ட நம்ம அப்படி வாங்க முடியாது. சப்போஸ் அவர் கட்டாமல் விட்டுட்டாருன்னு வைங்களேன், நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க, நான் அவர்கிட்ட போய் கேட்பேன், அவர் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாரலாம், அப்புறம் இது டைமிங் ஆகும். அதனால் அந்த ஃபோனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இது அப்படி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த இஎம்ஐயும் கிடையாது, கிரெடிட் கார்டு மூலிமா வாங்கியிருக்காங்க. 24,500 விவோ V60e. சரியா, 24,500. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு, சார்ஜர், ஸோ எல்லாமே இருக்குது. புதுசு இது. இது வாங்கி 11 மாதம் வாரண்டி இருக்குது சொன்னாப்புல. 11 12 11 மாதங்கிட்ட வாங்கியிருக்கு. கிரெடிட் கார்டில் வாங்கியிருக்காங்க. எந்த கடனும் இந்த ஃபோனுக்கு கிடையாது. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சரியா, இதோட ப்ரைஸ், இதில் எந்த லாக்கும் கிடையாது. ஏன்னா இதில் ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஃபோனில் ஆப் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாள் பயன்படுத்த முடியுமா, லாக் ஆகுமான்றதை அதை வச்சு தான் சொல்ல முடியும். இதில் அந்த மாதிரி லாக்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ கிரெடிட் கார்டில் வாங்கினதுனால இது இஷ்யூவே கிடையாது. சரியா, இந்த மொபைலை வந்து நம்ம வந்து தாராளமாக வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். விவோ V60e 5G மொபைலு. RAM ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8128. ப்ரைஸ் வந்து 24,500. 11-12 மாதம் வாரண்டி இருக்குது. அடுத்தது சாம்சங்கில் வந்து S22 Ultra. இது சாம்சங் S22 Ultraவில் வந்து இது ஒன்று இருக்கா, ஒரு நிமிஷங்க. இது இன்றைக்கி தான் வந்துச்சுல, இது இன்றைக்கி தான் வந்துச்சு. இதை பெண்டிங்கில் வைப்போம். இன்னொன்று இருந்து ஏற்கனவே ஒன்று இருக்குது. இது என்னப்பா இது நம்ம நேற்று விற்ற வெறும் பாக்ஸா? இது ஒயிட் கலர் ஒன்று விற்றோமே, அதுக்குள்ளே பாக்ஸாக இருக்குமோ தெரியல. இது கிளாஸ் உடைஞ்சது இன்னைக்கு கூட வந்தார்ல, அந்த பையன். ஆமாம் அந்த பையன் தான். சரி, ஓகே. ஸோ அதுக்கு வெறும் அது பாக்ஸ்லாம் இல்லைங்க, அதுக்கு வெறும் பாக்ஸ். அது வெறும் மொபைல். இது 2 வெறும் மொபைல். இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா S23 Ultra. இது வந்து பார்த்திங்கன்னா அவர் கம்மி பண்ணுறாப்புல 26,000 ரூபாய்க்கு கொடுக்குறாரு, 26க்கு கொடுக்குறாரு. ஸோ இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா S23 Ultra 12GB RAM 256 கோடு இருக்குது. ஸோ கோடு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு 2 கோடு வேறு இருக்குது. அதில் 2 கோடு மட்டும் இல்லை, இன்னொரு 2 கோடு வேறு இருக்குது அதுக்குள்ளே. தெரியல, ஆனால் கோடு வரும். ஆனால் இன்னொரு 2 கோடு இருக்குது. இந்த கண்டிஷனில் தான் எவ்வளோ சொல்கிறாப்புல, 27,000 சொல்கிறாப்புல. 12GB RAM 256. இது வந்து சாம்சங் S20. இது என்ன மாடல் இது? இது ஆன் ஆகல பாரு, 14,500 போட்டிருக்காரு. என்ன பொண்ணு என்னன்னு தெரில. அது கொஞ்சம் சார்ஜ் போட்டு பார்ப்போம். ஆன் ஆகுமா ஆகாதா? ஆன் ஆகும்ல. ஸோ இதுவும் சாம்சங் S22 Ultra தான். ஸோ இதை வந்து நம்ம எவ்வளோ போட்டோம்னா 18,000 போட்டோம். சரியா, இதுக்கு முன்னாடி நேற்று ஒன்று போட்டோம், அது விற்றுட்டோம். அது வெறும் பிளாக் டேட்டு தான். அது வாங்கிட்டு போயிட்டார் ஒருத்தர். சாம்சங் S22 Ultra நேற்று வரைக்கும் ஒரு கோடாக இருந்தது, இன்றைக்கி 2 கோடு ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் வந்து ஒரு இஷ்யூ இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? திடீர்னு இங்கே வரைக்கும் இப்படி பாதி வேறு கலராக தெரியும். அது செட்டிங்கில் போனால் தெரியும் உங்களுக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 18,000. 12GB RAM 256. சாம்சங்கில் S22 Ultra. சாம்சங் A54 வந்து வர வேண்டியிருக்கு.
அப்படி இந்த மொபைல் எங்ககிட்ட திரும்ப வந்துச்சுன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு 11,000 ரூபாய்க்கு தரோம். சரியா? ஆனால் வரும், அவர் எடுத்துகிட்டு போயிருக்கார் ஒருத்தர். நாளைக்கு எடுத்துகிட்டு வருவார்லப்பா, நாளைக்கு வருவாருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அந்த ஃபோன் வந்துச்சுன்னா நான் தரேன். ஆனால் கன்ஃபார்மாக வரும், 11,000 ரூபாய்க்கு தரேன். மொபைலில் எந்த இஷ்யூமே இல்லைல்ல, மொபைலில் இதில் எதுவுமே இஷ்யூவே கிடையாது. மொபைல் நல்லா தகன்னு தான் இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ 8128 தான், 11,000 ரூபாய்க்கு தரேன். ஆஃபர் பண்ணால் பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கு அவர் வந்தோன்னே வாங்கி தந்துடுறேன். நைட்டு தான் வருவாப்பில், 8-8:30 வருவாப்பில். பாக்ஸ் எங்ககிட்ட இருக்குது, மொபைல் அவர் கையில் இருக்குது. MI 14CB. ஸோ இது வந்து 8256. MI 14CB வந்து 19,500 ரூபா பாக்ஸோடு இருக்குது. அது இல்லாமல் சார்ஜர்லாம் இருக்குது. ஸோ ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8256. ஸோ ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டேன்னா 19,500 ரூபா, 19,500. ஸோ மோட்டோ G45 இது வந்து 8,000 ரூபா, ரொம்ப கம்மி தான். இது ஏன் விற்கலன்னு தெரில. 8,000 ரூபா 8128. பாக்ஸு சார்ஜர், மொபைல் நல்லா இருக்கு. ஸோ 7,800 ரூபாய்க்கு தரேன், 7,800 தரேன். இதை மாற்றி எழுதிடு, 7,800 தரேன். 200 குறைச்சிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா மோட்டோ G45 வந்து மொபைல் நல்லா தான் இருக்குது, பாக்ஸ் சார்ஜரோடு இருக்குது. 8128 200 7,800 7,800. அடுத்தது மோட்டோ G50 ஃபியூஷன். இது மோட்டோ G50 ஃபியூஷன் வந்து உங்களுக்கு வந்து 15,000 ரூபா சொல்லி கொடுத்தது. சரியா? இது நம்ம இதில் கஸ்டமர் இது. ஸோ நான் விலை வந்து நம்ம இஷ்டத்துக்கு குறைக்க முடியாது. சரியா? 15,000 ரூபா. இது பாக்ஸு மொபைல் தான். மொபைல் வந்து புதுசாக தான் இருக்குது. சரியா? ஓரளவு நீட்டாக இருக்குது, தெளிவாக இருக்குது. ஸ்க்ராச்சஸ்லாம் கிடையாது, ஸ்க்ராச்சஸ்ஸு டென்ட்டுலாம் கிடையாது. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டோம், 15,000 ரூபா, 15,000. இது இது டப்பாக்குள்ளே வச்சுருவேன், டப்பாக்குள்ளே வச்சு அப்படியே எடுத்து வச்சிரு. டப்பாக்குள்ளே கூட வேணாம், டப்பாவை தூக்கி அங்கே வச்சிரு, அவ்வளோதான். இது வந்து ஐஃபோனில் வந்து 12 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெச்சாக்கோ போட்டுருவாப்பா, 12,500 ரூபா. ஸோ 12,500 ரூபா தரம் பாசிக்கு. இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து லைட்டாக எல்லோ ஷேட் இருக்குது, லைட்டாக, ரொம்பலாம் இல்லை, லைட்டாக எல்லோ ஷேட் இருக்குது. பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 100% இருக்குது. ஒரு புது பேட்டரி எடுத்து மாட்டியிருக்காங்க. ஸோ வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 64 GB. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 12,500, 12,500 ரூபா. உங்களுக்கு யாருக்கா வாங்கணுன்னு ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள். அடுத்தது ஓப்போ வந்து இது ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம், 4,500 ரூபா போடுறோம். காரணம் என்னென்னா 8128 ஓப்போவில் மாடல். இது ஓப்போ F21 ப்ரோ இது. ஸோ டிஸ்பிளே மாற்றிருக்கு, டிஸ்பிளே வந்து டூப்ளிகேட் டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க, இன்னும் ஒரிஜினல் டிஸ்பிளே போடல. ஸோ சரியா? இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 4,500 ரூபா தான். 4G மாடலு. ஒரிஜினல் டிஸ்பிளேனா வாங்கிடுவாங்க, ஏன்னா இது இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட் வரும்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. ஆனால் 4,500 ரூபாய்க்கு இவ்வளோ தான் வரும் உங்களுக்கு. பாக்ஸு மொபைலு சாம்சங் கேலக்ஸி M35 5G மொபைலு. சரியா? இதோட ப்ரைஸ் வந்து 8,128. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8,500 ரூபான்னு நினைக்கிறேன். எதுப்பா இதா இது நல்ல, இது வந்து 11,500 ரூபா பஸ். இதுதான் இதோட மொபைலு.
நான் தெரியாமல் சொல்லிட்டேன். இது வந்து 11,500 11,500 சரியா. இது வந்து M34 M சீரீஸ்லாம் கொஞ்சம் லோ தான். இது 8,500 இது. இதுவும் 5G தான். இது 4G கிடையாது, 5G மொபைல் தான். சின்ன ப்ராசஸ் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான். 34 GB பேட்ரி பேக்கப் இருக்கும். ரஃப் யூஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப நேரத்துக்கு சார்ஜ் நிற்க வச்சுக்கலாம். வெறும் 8,500 தான் இது. இது என்னப்பா ஆன் ஆச்சா? எடுத்து ஆன் பண்ணிட்டியா? இதுதான் நான் விட்டுட்டேன். 14,500 சொல்கிறாப்புல. இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டாட் இருக்குது இதில். ஸோ பிளாக் டாட் இஷ்யூவே கிடையாது. நான் நேற்று சொன்னது தான். பிளாக் டாட் வந்து உங்கள் மொபைலில் சீக்கிரமாக மண்டையை போட வைக்காது. ஆனால் இதில் என்னென்னா கண்ணாடி ஃபுல்லாக உடஞ்சிருக்கு சரியா. கண்ணாடி உடஞ்சிருக்கு, பிளாக் டாட் இருக்குது. வேறு என்ன ஜிபி என்னன்னு பார்ப்போம். S22 Ultra தானே இது? 23 22 Ultra தான் இது. 22 Ultra பிளாக் டாட்டு. அதே மாதிரி ஜிபி 12 GB ரேமு 256. கேமரா எப்படி இருக்குது பாரு. கேமரா ஓரளவு நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல. 14,500 14,500 கேமரா மங்களாக இருக்குது. இந்த 1x டர்ராக இருக்குது. 1x டர்ராக இருக்குது பார்த்தீங்களா. இதுவும் 2 ஆமாம், அதுவும் அப்படி தான் இருக்குது. 3x நல்லா இருக்குது. ஸோ கேமரா கொஞ்சம் மங்கலாக இருக்குது. நம்ம நேற்று ஒரு ஃபோன் பார்த்தோம், அது கேமராலாம் இஷ்யூ கிடையாது சரியா. அது போயிடுச்சு. 18,000 விற்றுட்டேன். காலையில் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டார். ஃப்ரண்ட் கேமரா கூட ஓகே, சூப்பராக இருக்குது. சரியா, இதுதான் கண்டிஷனு. பேக் டோர் உடஞ்சிருக்கு, ஃப்ரண்டில் கண்ணாடி உடஞ்சிருக்கு, பிளாக் டாட் இருக்குது, கேமரா கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்குது. ஸோ 14,500 நம்ம இதில் விற்க சொல்லி கொடுக்குறது தான். வச்சு வாங்கிக்கோங்க. ஐக்யூ வந்து இது வந்து 15,000 ஒருத்தர் போட்டது. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. 12 GB ரேமு 256. ஐக்யூவில் வந்து பார்த்திங்கன்னா நியோ 6. இதே ஐக்யூ நியோ 6 நாளைக்கு ஒரு பீஸ் வருது நமக்கு ஊர்லேருந்து. பார்சல் ஒருத்தர் போட்டு விட்றாப்புல. 12,500 12,000 சொன்னாப்புல. மொபைல் கைக்கு வரட்டும், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வந்தால் வீடியோ தான் போடுவேன் சரியா. இது என்னப்பா அவர் வந்து வாங்கவே இல்லையா அந்த இது? யாரோ வாங்கிட்டாங்களே இது. 2 ஃபோன் இருக்குது. அது ஒன்று பேத்தனா பிக்ஸ். இதுதான் டவுட்டாக இருக்குது. சரி விடு, இது நாளைக்கு வராங்களா பார்ப்போம். இது வந்து ஐக்யூவில் வந்து இப்போ தான் ஒரு ஐக்யூ எடுத்தேன். அது வேறையா? இதுதான் எடுத்து இங்கே வைக்கிறணும். ஸோ இது ஒரு ஐக்யூ பஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஜெட் 6 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. இதோட விலை வந்து 8,000 தானே போட்டோம். இது யாருது இது? இதுவா பார்சல் வந்து? ஐயோ, பார்சல் வந்ததெல்லாம் விலை எழுதி வைப்பா, எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேது. இது ஐஃபோன் 12 11,500 12 மினி. பேக் டோர் உடஞ்சிருக்கு, கண்ணாடி கொஞ்சம் கிராச்சஸாக இருக்குது. ஸோ விலை வந்து 11,500. நத்திங் வந்து 3 வந்து உங்களுக்கு நேற்றே நம்ம சொன்னோம் 2 பீஸ் இருக்குது. இது பாருங்கள், 2 பீஸ் இருக்குது. ஒன்று இன்றைக்கி போட்டு ரிட்டர்ன் போட சொன்னார் அவர். நான் மறந்துட்டேன். நாளைக்கு காலையில் ஃபோன் பண்ணார்னா ஞாபகம் இருக்கும், டக்குன்னு போட்டு விட்ருவோம். நத்திங்கில் வந்து 3 இது. நத்திங்கில் 3 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80,000-85,000 லான்ச் ஆகணும் போது இருந்தது. அதுக்கப்புறம் 47, 46, 43, 42, 38 வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஏற்றிட்டானுங்க. இப்போ ஏறி தான் இருக்குது. 42 என்னமோ இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் வந்து 37,500 கொடுக்குறாப்புல இந்த கஸ்டமரு. இந்த கஸ்டமரு இவர் வந்து 39 கம்மி வராதுன்ட்டார். இவர் தான் வந்து கம்மி பண்ணியிருக்காரு. ரெண்டும் ஒரே மாதிரி தான், இன்னும் வித்தியாசம் இல்லை. ஆனால் இது அவருக்கு போக வேண்டியது, இது அவருக்கு போக வேண்டியது. ஸோ 37,500 நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க. விவோவில் V13 ஒரு மொபைல் பாக்ஸோடு இருக்குது.
16,000 போட்டிருக்காரு. 16,000 மொபைல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு வச்சுருக்காப்புல. ஒரு சின்ன கிராட்ச் டென்ட்டு கிடையாது. ரஃப் யூஸ்க்கு செம்மையான மொபைலு. 16,000 விவோ V30. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8128. பாக்ஸு மொபைல் தான், சார்ஜர் கிடையாது. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 16,000, 16,000 இது. இந்த வாட்ச் ஒன்று விலை குறைச்சிருக்காருங்க. 6,700, அதாவது 6,700 போட்டிருக்காரு. சார்ஜரோடு இருக்குது. இது வந்து SE சீரீஸ். இதை விட்டுருங்க. ஒரு வாட்ச் மட்டும் விலை இறங்கிருக்கு. 6,700, 6,700. நான் இது மேலே ஒட்டுவேன். அவருக்கு சவுடம் வேலை பண்ணிக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஆப்பிள் வாட்ச்சு SE சீரீஸு தாராளமாக வாங்கலாம். 6,700. இது பாருங்கள், சார்ஜர்லாம் இருக்குது. சார்ஜரு ஒரிஜினல் சார்ஜர் தானேப்பா இது. இதில் வந்து ஒரிஜினல் சார்ஜர் தான் வேல்யூ. ஒரிஜினல் தானே பாரு. அட்டு போட்டுற போகிறாங்க. ஒரிஜினல் சார்ஜருங்க. சார்ஜர் 2,500 உங்களுக்கு. சார்ஜர் இல்லாமல் வாங்குறேன். இப்போ இது ரெண்டுக்குமே வந்து சார்ஜர் கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய கஷ்டம் நமக்கு. அது விற்கலை. இப்போ ஒன்று 9,500 சொல்கிறாரு. அது வந்து 5 சீரீஸ் 5. இது சீரீஸ் 7, 13,500. இது வந்து SE சீரீஸு. SE சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6,700ன்றது கம்மியாக தெரியுது எனக்கு. ஏன்னா சார்ஜர் இருக்குது, ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது. பேட்ரி ஹெல்த்து 90% சொன்னார். 90% பேட்ரி ஹெல்த் இருக்குது. ஸோ அதனால இப்போ விலை குறைஞ்சிருக்கு. ஐடியா இருக்குன்னா வாங்கிக்கோங்க. இந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம S10 லைட். இது சாம்சங் டேப் S10 லைட் இது. ஸோ இதில் ஆன் ஆஃப் பட்டன் கிடையாது. 6,000 சொன்னார். நேற்று கூட 2 பேர் கேட்டாங்க, அப்புறம் வாங்கலை. ஸோ அது அவங்க இஷ்டம். அது நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த லேப்டாப் வந்து 5,500 ஒன்று போட்டோமா, 6,500 ஒன்று போட்டோம். அது ரெண்டுமே வந்து வாங்கிட்டாங்க கஸ்டமரு. சரியா, அது பார்சல் பண்ணோம், டீட்டெயில் வரல. அதனால வெயிட்டிங்கில் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு வந்து வாங்கலாம். ஸோ அப்படியே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ வந்து 6,500, 6,500. இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி உடஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே சேஞ்சு தான். ஆன் ஆஃப் பட்டன் வேறு டைட்டாக இருக்குது. 6,500. இதெல்லாம் ரேட் அதிகம் தான். இதெல்லாம் விற்கக்கூடாதுன்னே கொடுக்குறான் போல இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 11 வந்து பார்த்திங்கன்னா 9,500. %100% பேட்ரி ஹெல்த்து. இதில் என்னென்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கான். ரொம்ப மட்டமான டிஸ்பிளே போட்டு வச்சுருக்கானுங்க. யாருப்பா இது? செகண்ட் லைனா? இல்லை, ஓரளவு நல்ல டிஸ்பிளே. இந்த அவ்வளோதானே. அந்த வீடியோ முடிச்சுட்டா போட்டுருவான். ரொம்ப ஒரு மட்டமான போடுறான் பாரு. OnePlus நாடு 9,500. இது டிஸ்பிளே ஒரிஜினலு 12,256. இது என்னென்னா, இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வந்து வாண்டட் மொபைலாக இருக்கும். ஒரு கைக்கு அடக்கமாக, ஸ்லிம்மாக, கேமரா பக்காவாக இருக்கும். ஸோ அதனால் இதை ரொம்ப பேர் விரும்புவாங்க. 9,500 இது. 2,800. இது Note 9 8,500. இது ஓரளவு வாங்கலாம். ஏன்னா இது வந்து OnePlusல 9. இது OnePlus 9. ரெண்டாவது ஜிபி அதிகம் பாஸ். இது 12GB RAM, 256. இந்த ஜிபிக்காக வாங்கலாம். 12GB RAMல உங்களுக்கு 11,000 ஓகே தான். இது நம்ம ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம். இதை விட்டுருங்க. SE வந்து உங்களுக்கு வந்து 5G மொபைல் தான். இது செகண்ட்ஸாக இருக்கு. SE20. என்ன மாடல் இது? ஒரு நிமிஷம் இருங்க. S20 FE
5G மொபைலு 8000 சோனி ஒருத்தருக்கு பார்சல் போடணும் தான், நான் இல்லைன்னு சொல்ல, நாளைக்கு போட்டுருவோம். இது ஒரு கஸ்டமர் வெளியூர்லேருந்து போட்டு விட்ருக்காரு. இது எவ்வளோப்பா சொன்னார்? இது எதுனா 6700 குறைச்சிட்டோம் நாங்கள். கஸ்டமர் 8000 போட்டோம், இன்றைக்கி 6700 கம்மி பண்ணிட்டோம். இது ஒரு கஸ்டமர், இது ரேட்டு என்னன்னு தெரியல, நாளைக்கு தான் தெரியும். எஸ்சி ஆமாம், நம்ம இதில் நான் விற்க சொல்லி கொடுக்குறது தானே. நம்ம கடையில் எந்த பொருளுமே என்னது கிடையாது, எல்லாமே விற்க சொல்லி கொடுத்தா போட்டு விட்றோம், வீடியோ போடுறோம். இது ஒரு 1000 இந்த மொபைலு 1000. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டாப்ல ஒரு கோதர் இது வந்து கஷ்டப்பட்டு ஆன் பண்ணிட்டார் இவர், ஆன் பண்ணிட்டாரு. ஆனால் டிஸ்பிளே டூப்ளிகேட்டு. இப்போ என்னென்னா 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. இதை எப்படி நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. J8 சரியா, J8 வேஸ்ட்டு தான். 1000 ரூபா ஓகே அப்பா. ஆமாம்ல, இது நம்ம இதா? ஐயோ, அந்த அவன் ஒருத்த ஊர்லேருந்து போட்டான்ல, அவன் இதுன்னு நினச்சிட்டான்பா. ஆமாம், அதான் அந்த கழிச்சிட்டு இந்த இதை வாங்கிட்டு போயிட்டான்ல. அவருக்கு வாங்கிட்டு போயிட்டா, அவரும் வாங்கிட்டாரு. அவரும் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிட்டார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன விஷயம்னா, இது வந்து நாங்கள் வேறு வாங்கிட்டோம், 800 ரூபாய்க்கு தரோம், வேணா வாங்கிக்கோங்க. ஒர்க் ஆகும் பாருங்கள், ஒர்க்லாம் ஆகும். டேப்லாம் வச்சு ஒட்டி வச்சுருக்காரு, கண்ணாடி இங்கெல்லாம் உடஞ்சிருச்சு. இது மெனு வர மாதிரி பண்ண. ₹800 தரேன் பஸ். சரி, நான் அதுக்குள்ளே இதை போட்டுறேன். இது வந்து ஐஃபோனில் வந்து 12500 மேக்ஸ். இது 11 ப்ரோ மேக்ஸா? ஆமாம், 11 ப்ரோ மேக்ஸ். இது ஐஃபோனில் வந்து 11 ப்ரோ மேக்ஸு. பேட்ரி நல்லா வலிக்கும். இது ஒரிஜினல் டிஸ்பிளே தான். டிஸ்பிளே அன்னோன் பாட்டு, பேட்ரி அன்னோன் பாட்டு, அதிலே காமிச்சிடும், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 64 GB தான். ஸோ இதோட விலை 12500. இன்னொன்று வந்து 12 ப்ரோ மேக்ஸ். இது வந்து 12 ப்ரோ மேக்ஸ் இல்லை, இது என்ன மொபைல்ப்பா? இது 13 ப்ரோ மேக்ஸா? 12 ப்ரோ மேக்ஸ் தானா? ரைட். இது வந்து 12 ப்ரோ மேக்ஸ். இது 12 ப்ரோ மேக்ஸ் வந்து 26000, 26,000. இது GB. பேட்ரி ஹெல்த் வந்து தெரியலையே. ஓகே, 79 பஸ். இது பேட்ரி ஹெல்த் 79. இது வந்து இது விட்டுருங்க, இது ஒருத்தர் கஸ்டமர். இது வந்து பார்த்தீங்கன்னா யாரோ காசு போட்ட மாதிரியே ஞாபகம் இருக்குது, மறந்துட்டேன். நான் அட்வான்ஸ் மாதிரி தான் போட்டாங்க போல இருக்குது, அது அப்படியே கடைக்கு போச்சு பார்த்தியா. இது வந்து ஐஃபோன் 11. இது வந்து 12000 இது. %68 தான் பேட்டரி ஹெல்த் இருக்குது. 64 GBன்னு நினைக்கிறேன். போட்டுருக்காரு வீடியோ. ஆமாம், 64 GB. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணுறாப்புல 10500. இவ்வளோ பெரிய ஐட்டம் 10500 கொடுக்குறாரு. கார் இது வந்து ஏற்கனவே நம்ம போட்டது தான். அவர் 15 ரூபா சொல்லியிருந்தார். இது 15 ரூபா சொல்லி வச்சுருந்தாருங்க இந்த கஸ்டமரு. இது என்னப்பா ஆன் ஆகல, சார்ஜ் இல்லையோ?
சார்ஜ் இல்லைங்க, இது வேறு ஏற்கனவே போட்டது தான். இது வந்து இவ்வளோ தூரம் டிஸ்பிளே ஒர்க் ஆகாது சரியா. ஆனால் பெரிய மாடல் சாம்சங் 5G இது. டேபை பொறுத்த வரைக்கும் 5G டேப் இது. சாம்சங்கில் இது என்ன மாடல் இவன்? சரி இது விடுங்க, இது நாளைக்கு ஆன் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இது அடுத்து கடைசியாக என்ன இருக்குது அவ்வளோதான். அந்த இது கூகுள் பிக்சல் 6a சரியா. கூகுள் பிக்சல் 6a வந்து 10,500 இது வந்து ஒரு கஸ்டமர் அதை விட்டுருங்க அவ்வளோதான். அந்த லாஸ்ட்டில் ஒரு சின்ன ஃபோன் இருக்குல்ல, அது 2,000 அது கீபேட் போனது சரிங்களா. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. நாளைக்கு பார்க்கலாம், டைம் ஆயிடுச்சு, வேறு வழி இல்லை. ஏன்னா பொறுமையாக சொல்லணும்ல. நீங்கள் எப்படி இருந்தாலும் வாங்குறீங்களோ வாங்கலையோ, பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒன்றாவது அவங்களுக்கு கிடைக்கணும், லாபம் அடையணும். கண்டிப்பாக வந்து இல்லை ஒரு ஐடியாவது கிடைக்கணும். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு பிஸ்னஸ். சில மாஃபியாங்களே இதுக்குள்ளே பூந்து கோடியாக வியாபாரம் பண்ணுற ஒரு மொபைல் வியாபாரம். மொபைலெல்லாம் வந்து தவிர்த்து இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் போகவே முடியாது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பொண்டாட்டியை கை விட்டவங்க கூட இருப்பான், மொபைலை கை விட்டவனை பார்க்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மனிதனுக்குள்ளே ஐக்கியமாகிப்போச்சு மொபைலு. ஸோ அதை வந்து பிஸ்னஸ்ன்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது ஸோ ஒரு பெரிய மாஃபியாவே இதில் செயல்படுறது நமக்கு உணர்றோம். ஒரே அரைச்ச மாவு தான் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அரைச்ச மாவே அரைச்சிட்ருப்பாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நியூன்னு போய்கிட்டே இருக்கும். அதை பற்றி 10 ரிவ்யூ போடுறது, அது போடுறது, கமெண்ட் போடுறது, இது ஒரு பெரிய மாஃபியா அரசியல். இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா மொபைலை வச்சு தான் யுத்தமே நடக்கும் போல இருக்குது, அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் எப்படி பார்த்தாலும் சரிங்க, ஒரு காலம் வரும். ஆனால் அன்னைக்கு பாருங்களேன், நீங்கள் இன்றைக்கி மொபைல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு 100 ரூபாய்க்கு மொபைலை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 1 கிலோ தக்காளியை நம்ம 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வரும். 2 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, 1 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம். என்னதான் நீங்கள் வந்து டெவலப்மெண்ட்டு போயிட்டே இருந்தாலும் விவசாயம்னு ஒன்று இருக்குல்லங்க, விவசாயி தானேங்க மண்ணில் கால் வச்சவன். அது என்ன சொல்லுவாங்க, சேத்துல கால் வச்சவன் தான் ஒன்று சொல்லுவானே, மறந்துட்டான். ஓகே பாஸ், இதை அப்படியே அடிக்கிட்டு நாங்கள் கிளம்புறோம். ஏதோ குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம்.